ஓம் நமச்சிவாய! அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான செவ்வாய் பகவான் வருகிற ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் மே மாதம் 11ஆம் தேதி வரை கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாங்க. முக்கியமா இந்த உங்க சிம்ம ராசிக்கு என்ன யோகங்கள், பலன்கள் பார்ப்போம். ஏன்னா, உங்க ராசிக்கு அவரு 4க்கு அதிபதி. அதே மாதிரி அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு அதிபதி. ஸோ சிம்ம ராசியோட பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் ஆல்ரெடி அஷ்டம சனியா 8வது இடத்துல வந்து சனீஸ்வரன் இருந்து உங்களுக்கு தொல்லைகள், சங்கடங்கள், மருத்துவ செலவுகள், பயங்கரமான பிரச்சனையில ஒரு ரொம்ப ஒரு குழப்பம், பிரச்சனை, டென்ஷனு, அதில் உடல்நிலை பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் செலவுன்னு ரொம்ப தொந்தரவுல இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக மாறிட்டு இருக்கீங்க. இந்த செவ்வாயும் கூட சேரும்போது சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவரு 8ஆம் இடத்துல போய் மறையிறாரு. ஏன்னா செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல மறையும் போது அங்க வந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதார வசதி, திடீர் முன்னேற்றம், அதாவது நீங்க எதிர்பாராத சொத்துக்கள், எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத அ அந்த பொருளாதாரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் போய் மறையிறார். சனியோட சேர்ந்து மறையும்போது, அங்க திடீர் யோகங்கள், பாக்கியங்களை குடுக்கறதுக்கு தயங்க மாட்டாரு. ஏன்னா, சில பேருக்கு சங்கடங்களை குடுப்பாரே தவிர, சிம்ம ராசிக்கு உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதி, பாக்கியஸ்தானம். சனியோட இருக்கும்போது சங்கடத்தை எல்லாம் தீர்த்து, சில தடங்கள், சச்சரவுகள், தொந்தரவுகள், முக்கியமா நீங்க சிம்ம ராசிக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வேலை, தொழில்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க உயர் அதிகாரில பிரச்சனை, ரொம்ப டார்ச்சர் பண்றது, உங்களுக்கு உடைச்சல் குடுக்கறது, அதாவது நீங்க செஞ்ச வேலைய 10 வாட்டி செய்ய சொல்றது, சீக்கிரமா கிளம்பலாம்னா, இல்ல நான் 10 மணி வரைக்கும் இருங்க, இந்த வேலைய முடிச்சுட்டு போங்கன்றது, தொழில் பளுவ இன்கிரீஸ் பண்றது, இந்த அமைப்பெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா? அதெல்லாம் மாற்றம் ஏற்படும். இந்த 40 நாளில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டு, அதில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். சரிங்களா? அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவர் 4ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு லாபத்தை குடுப்பார். ஏன்னா 11ஆம் இடம்ன்றது உபஜயஸ்தானம். நார்மலா செவ்வாய் பார்க்குற இடம்லாம் கெடுதல் குடுக்குற இதுவா இருந்தாலும், பட் அவர் பார்க்குற இடம் வந்து மாறுபடணும். 11ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு லாபங்கள், பொருளாதார வசதி, திடீர் அதுதான் சொல்றேன். திடீர் பண வரவெல்லாம் உண்டாக்கும். ஸோ சிம்ம ராசிக்கு 11ஆம் இடம் பார்க்கறதுனால, நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கிறதும், எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதும், நீங்க எதிர்பாராத விஷயத்தை நடக்கிறதும். எதிர்பார்க்கிறது நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்களோட ஆசைகள், கனவுகளை எல்லாம் நிவர்த்தி செய்வார். எதிர்பாராதது நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த காசு வருமா? இல்ல இந்த தொழில் வருமா? இந்த ஆர்டர் வருமா? இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்குமான்ற மாரிலாம் யோசனை இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு டக்குனு கைகூடும். சரி ஃபோன் பண்ணி, "சார் நீங்க வாங்க சார்." "என்ன சார் அப்ப கூப்பிட்டுருந்தீங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க கூப்பிடவே இல்லையே." "வாங்க சார் எங்களோட பிசினஸ் நீங்க தான் பண்ணி குடுக்கணும். நீங்க தான் முடிச்சு குடுக்கணும்னு" சொல்லி, இல்லன்னா நீங்க ஏற்கனவே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. சரி அது வராது போல, வேற எங்கேயா பார்க்கலாம்னு முயற்சி பண்ணும்போது, அவரு கால் பண்ணி, "சார் வாப்பா உனக்கு வேலை காத்துட்டு இருக்கு." அதிக சம்பளத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதும், அதிக சம்பளத்தில் உங்களுக்கு பிசினஸ் வாய்ப்புகள் கிடைக்கிற அமைப்புகள்லாம் இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த 40 நாள்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டக்குனு ஒரு வளர்ச்சியை குடுத்துருவாரு. 8ஆம் இடத்துல சரியா இருக்கட்டுங்க. இருந்தாலும் சில கிரகங்கள் மாதத்து கிரகங்கள் போய் அவரோட சேரும்போது, சில சுப செலவுகள், சுப பலன்கள், சுப நிகழ்ச்சிகள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான காத்துக்கிட்டு இருக்கீங்க. படிப்படியா உங்களுக்கு அப்படியே மாறுங்க. ஏன்னா அடுத்தது குரு பெயர்ச்சி வரப்போகுது. குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்கலாம் வந்து டாப்ல போயிடுவீங்க. அது வரிசையா நான் ஒண்ணு ஒண்ணு சொல்றேன். பட் இந்த மாதம் செவ்வாய் பெயர்ச்சியில உங்களுக்கு லாபம், தனவரவு, பொருளாதார வசதி எல்லாம் மேம்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவியிடம் இருந்த பிரச்சனைகள் தீரும். செலவுகள் பண்ணுவீங்க. சுப காரியங்கள் பண்ணுவீங்க. அதாவது கல்யாண அமைப்பு, ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் பண்ணணும்னா அந்த அமைப்புகள் இருக்கு. 8ஆம் பார்வையா உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்கும்போது, உயர் பதவி கிடைக்கிறது, அதாவது உயர் பொறுப்புகள் கிடைக்கிறது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுப்பு குடுத்து நீங்க இந்த செக்மெண்ட் பண்ணுங்க. ரியல் எஸ்டேட் துறைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிக வளர்ச்சி, இன்னொரு பிசினஸ் நீங்க டெவலப் ஆவுறது. முக்கியமா இந்த அரசியல், பொது வாழ்க்கை, இந்த பப்ளிக் ரிலேஷன்ஷிப்ல மீடியா இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க. இந்த 40 நாளா இருந்தாலும், 40 நாள்ல கிடைக்கக்கூடிய பலன் வந்து அதிகமா இருக்குங்க. சில திசைலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சின்ன திசையா தான் இருக்கும். சூரிய தசைலாம் 6 வருஷம் தான். 6 வருஷத்துல வேற லெவல்ல பிரம்மாண்டமா வந்து பலன குடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி திசை வந்து ரொம்ப வருஷம் நடக்கிறதுனால பலனும் ரொம்ப வருஷமா இருக்கும். சின்ன ஒரு 40 நாள் பெயர்ச்சில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அபரிவிதமான பொருளாதார வளர்ச்சி, அபரிவிதமான ஒரு முன்னேற்றம், பதவி ஜாக்பாட் மாரி ஒரு அதிர்ஷ்டத்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு குடுத்துட்டு போயிடுவார். மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்கள், நல்ல யோகங்கள் குடுக்க காத்துக்கிட்டு இருக்காருங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.